வேதா, வேதா, எங்கம்மா இருக்க? சமைச்சிட்டியா? அந்த பைக் சாவிய. வேதா, நீங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் கல்யாணமே பண்ணேன். ஆனா நீங்க குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்தி இருக்கீங்களா? என்ன சொன்ன? நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணியா? ஆமா, என்னோட கனவு, என்னோட லட்சியம் எல்லாமே அதுதான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு பெரிய பணக்காரரா இருக்கணும், கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், பெரிய பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், அவங்க பேர்ல சொத்து பத்து இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாமே வச்சிருக்கீங்க, ஆனா எல்லாமே பங்குக்கு போகும்னு சொல்றீங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லல? அப்படியே சொல்லிருந்தா இது கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். வேதா, நீ என்னையும் நம்ம வீட்டையும் விட்டு போய் முழுசா ஒரு நாள் ஆயிருச்சு. ஆனா என்னால சத்தியமா முடியல வேதா. உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியல. ஆனா உன்னால மட்டும் எப்படி வேதா என்னை விட்டுட்டு இருக்க முடியுது? அப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் எனக்கு அதிகமா தெரிஞ்சிருக்கா? உன் மேல நான் பாசம் காமிக்காம விட்டுட்டேனா வேதா? நீ எப்ப என்ன வந்து சேருவேன்னு ரொம்ப ஏக்கத்தோட இருக்கேன் வேதா. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் தான் முக்கியம்னு நீ வருவியா? அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உனை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதா, எங்கு தினம் ஏங்குது மனம் உருகிடும் நிலை இது, எந்த முதல் முதல் வரும் உயிர் காதல். அட வேதா, நீ எப்ப வந்த? நேத்து வந்தேன். அப்படியா? உங்க அம்மா நீ வரத சொல்லவே இல்ல. மாப்பிள்ளை எங்க? வீட்ல இருக்காரா? மாப்பிள்ளையோட ஜோடி போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வந்திருந்தாதான் இவங்க அம்மா ஊரையே மெச்சிருப்பாளே. வந்தது மாப்பிள்ளை வீட்டுல சண்டை போட்டுட்டு. அடியே விஷயம் தெரியுமா? மாப்பிள்ளைய ஊட்ட விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டாராம். அடியாத்தி, என்னல சொல்ற? கல்யாணாவே ஒரு வாரம் தானே ஆகுது. ஏண்டி, உனக்கு இவளை பத்தி தெரியாதா? ஊர் மக்க நம்ம கிட்டயே வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறவ, கல்யாணம் ஆயி போன இடத்துல என்னத்த பண்ணாலோ தெரியல. அவங்க ஊடு வேற பெரிய இடம், இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டா இருப்பாங்க. அதான் துரத்தி விட்டுருப்பாங்க. இப்ப பாரு, வாழை வெட்டியா வந்து உக்காந்துருக்கால. யாருக்கு நட்டம்? அந்த மாப்பிள்ளை புள்ள வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டோம். அதானே, இங்க இருக்க மட்டும் அவங்க அம்மாவை போட்டு பாடா படுத்திக்கிட்டு கிடந்தா, எனக்கு அந்த மாப்பிள்ள தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள தான் வேணும்னு. அங்க போய் அதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அவங்க சும்மா இருப்பாங்களா? கொஞ்சமாவது யோசிக்கிறாளா பாரு. நம்மளுக்கு அப்பா இல்லையே, அம்மா மட்டும் தானே. தம்பி இருக்குது, தங்கச்சி இருக்குது, நம்ம அந்த பிள்ளைங்களை காப்பாத்துவோன்னு அதெல்லாம் கிடையாது. நான் மட்டும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எப்படியும் நாசமா போங்கன்னு தானே நினைக்கிறா. இவெல்லாம் எங்க புருஷன் பொண்டாட்டியோட நல்லபடியா குடும்பத்தோட இருக்க போறா? எனக்கு என்னவோ இந்த மாப்பிள்ள புள்ள வேற நல்ல பிள்ளையா பார்த்து கட்டிக்கிட்டா நல்லா இருப்பான்னு தோணுது. என்ன செந்தாளுக்கு சோகத்தின் உச்சியில போய் உட்கார்ந்துருக்காரு? என்னடா? இல்ல, எல்லாரும் கோபுரத்தின் உச்சியில இருப்பாங்க, நீங்க என்ன சோகத்தின் உச்சியில இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன வந்த விஷயத்த சொல்லு. இல்ல, இந்த மாசம் தேதி 10 ஆயிருச்சு. அதுக்கு இல்ல, எப்போதுமே மாசம் 5ஆம் தேதிக்குள்ள நம்ம லட்டுக்கு பணம் அனுப்பிடுவோம்ல. இந்த மாசம் இன்னும் அனுப்பவே இல்ல. பிரச்சனை நடந்தனால லட்டு அதை பத்தி கேட்கவே இல்ல. அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன். ஐயோ, ஆமாலடா, மறந்தே போச்சு பாரு. என் போன் அங்கதான் இருக்கு, எடுத்து அவளுக்கு ஜிபே போட்டு விட்டுடா. டே, அவளுக்கு ஜிபே பண்ணும்போது உனக்கும் சேர்த்து எடுத்துக்கோ. பரா, எனக்கும் சேர்த்தெல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் வேணுங்கிறப்ப கேட்டுக்கிறேன். டே, போட்டுக்கோடா. இது தீர்ந்ததுக்கு அப்புறம் வேணும்னாலும் கேளு. ஆஹா, மனுஷன் நல்ல மூட்ல தான் இருக்காப்ல. சரி சரி, வந்ததை ஏன் விடுவானே, யூஸ் பண்ணிக்குவோம். லட்டுக்கு 5000 ரூபாய் போட்டுக்கலாம், எனக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கோ. அட பாவி மனுஷா, லட்டுக்கு மட்டும் 5000 ரூபாய், எனக்கு மட்டும் 500 ரூபாயா? டே, சும்மா சொன்னேன்டா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. இப்ப தளபதி படம் ரஜினி டைலாக் எல்லாம் விட்டு எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, டேய் உன்கிட்ட பணம் கொடுத்தல, அதுக்கு கணக்கு சொல்லிடான்னு சொல்ல வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். டே, நானே வேற டென்ஷன்ல இருக்கேன், எடுத்துட்டு போடா. டென்ஷன்? ஒய் டென்ஷன்? அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குடா. பாரு, உள்ள வரும்போது கூட வேதா வேதான்னு தான் கூப்பிட்டுட்டு வந்தேன். அந்த பைக் சாவி எடுத்து வை, சமைச்சிட்டியான்னு நான் பாட்டுக்கு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்டா.
அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சது அவ சண்டை போட்டு போய் ஒரு நாள் முழுசா ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் நினைப்பாவே இருக்குடா. டென்ஷன் பிகாஸ் ஆஃப் யார் பொண்டாட்டி. பொண்டாட்டி டென்ஷன், பிக் டென்ஷன். தட்ஸ் வை ஐ எம் சிங்கிள். சிங்கிள் யூ நோ, சிங்கிள். டே வேணாம், உன் மேல நான் கை வச்சதே இல்ல, தேவையில்லாம என்ன அழுக்கி வச்சிடாத சொல்லிட்டேன். உண்மையாவே டென்ஷனா தான் இருப்பாரோ? சரி விடுங்க, இப்ப என்ன பண்றது? வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி கட்டுப்பா இருக்குடா. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேவா? ஐயோ, நம்மள கல்யாணம் பக்கமே போக முடியாது போலயே. டே அவன் நல்லவதான்டா, ஆனா அந்த காசு விஷயம் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ ரொம்ப ரொம்ப நல்லவ. என்னை எப்படியெல்லாம் பாத்துக்குவா தெரியுமா? அது வார்த்தையால சொல்ல முடியலடா. உணர்வு பூர்வமா ரொம்ப உணர்ந்திருக்கேன்டா. எனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமப்பா. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன், நான் என்ன பண்றேன், எனக்கு எது நல்லதுன்னு எல்லாத்தையுமே எனக்கு பிடிச்ச மாதிரியும் அவ செய்வாடா. ரொம்ப மிஸ் பண்றீங்களா? அது என்னால வார்த்தையால சொல்ல தெரியலடா. இதுக்கு பேரு அதுதான். போன்ல பேசுறீங்களா? வேணாண்டா. அவ ஏற்கனவே பேசினது என் மனசுக்குள்ள முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. மறுபடியும் போன்லயும் என்ன காயப்படுத்திட்டானா என்னால தாங்க முடியாதுடா. சரி, அப்ப நேர்ல போய் பார்த்துட்டு வரீங்களா? டேய், போன்லயே வேணாங்கிற, நேர்ல போய் பார்த்துட்டு வர சொல்ற. அவ என்ன பார்த்து இங்க எதுக்கு வந்தீங்க, என்னை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டானா என்னால தாங்க முடியாதுடா. இங்க பாருங்க, நீங்க போறது அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அவங்க அவங்க கிட்ட வந்து பேச முடியும். அவங்களுக்கு தெரியாமையே அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. தெரியாமையா? டேய், எப்படி அவளுக்கே தெரியாம அவளை போய் பார்க்க முடியும்? ஷோ, யாரா அவரு? யோ, முன்ன பின்ன நீ லவ் பண்ணதே இல்லையா? டேய், பின்ன என்னங்க, அவங்களுக்கே தெரியாம போய் பார்த்துட்டு வாங்கன்னா எப்படி பார்க்கணும், எந்த நேரத்துல போய் பார்க்கணும்னு ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, முதல்ல லவ் பண்ண கத்துக்கங்க. என்கிட்ட வேணா கோர்ஸ் வாங்க, டெய்லி 500 ரூபா. ஓகேவா? சொல்லித்தட்டா? ஏண்டா அதெல்லாம் வேற சொல்லி கொடுத்து இந்த பிள்ளைங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கியா நீ? இத்தனை நாளாடா நடக்குது? இப்பதான் உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கலான் இருக்கேன், வரீங்களா? அவன் லவ் பண்ற பிள்ளையவே வீட்டுக்குள்ள இறங்கி எல்லாம் பாத்துக்கிட்டு வரானுங்க. இவர் பொண்டாட்டிய பார்க்க போறதுக்கு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இங்க பாருங்க, கார் எடுத்துட்டு போங்க, கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே காருக்குள்ளேயே உட்காந்துருங்க. எப்படியும் 24 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா வெளியே வருவாங்க, பாத்துட்டு ஓடி வந்துருங்க. டேய், யாராவது பார்த்தா கேவலமா இருக்கும்டா. நீங்க தேர மாட்டீங்க, நான் கிளம்புறேன். நீ சொன்ன ஐடியா நல்லாதான் இருக்கு, ஆனா நம்ம கார்ல போனா அவ கண்டுபிடிச்சிருவாளேடா. அதுக்குன்னு புது காரா வாங்க முடியும்? டேய், ஏதாவது சொல்லுடா. ரொம்ப கெஞ்சுறீங்க. சரி இருங்க, ஏதாவது ஐடியா பண்றேன். வேணா என் ஃப்ரெண்டு காரை வாங்கி தட்டா, அதுல வேணா போயிட்டு வரீங்களா? சரிடா, போயிட்டு வரேன். அப்பா சரி வாங்க, அப்படியே என் ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவன் வீட்ல இருந்து அப்படியே கார் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. சரிடா. டேய், எதுவும் பிரச்சனை வந்துடாதுல? அதை என்கிட்ட கேட்டா உங்க பொண்டாட்டி கிட்ட தான் போய் கேட்கணும். பிரச்சனை பண்றதே அந்த அம்மா தான், அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேக்குறாரு. வேதா, உன்னை பார்க்க நான் வரலாமா? நீ என்ன பார்த்து திட்ட மாட்டியே? ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்டா எனக்கு போதும் வேதா. இங்க பாருங்க, தேவையில்லாம எதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க? தண்ணி பிடிக்க வந்தோம்னா தண்ணிய மட்டும் புடிச்சிட்டு தூக்கிட்டு கிளம்புங்க. அதை விட்டுட்டு என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு சின்ன பிரச்சனைக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், அதுக்குன்னு வாழா வீட்டையே வந்து உட்கார்ந்துருக்கானு என்ன நல்லா பேசிட்டு இருக்கீங்க. எதுடி அம்மா சின்ன பிரச்சனை? சொத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்டியே, அதுதான் சின்ன பிரச்சனையாகும். இவளுகளுக்கு எப்படி இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சது? எங்க அம்மா தான் மைக் செட்டை போட்டு ஊருக்கே உளறி இருக்கும். அதானே, நல்லா கேளுடி. கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலேயே புருஷன் வீட்டுல சண்டை போட்டுட்டு ஊருக்குள்ள வந்தீனா, வாமா கண்ணு புருஷன் கூட சண்டையா? ரொம்ப நல்ல விஷயம் கண்ணு, நல்ல வேலைத்தான் பண்ணிருக்கிற. இப்படித்தான் இருக்கணும்னு ஊருக்குள்ள ஆரத்தை எடுத்து வரவேற்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னைய மாதிரி புள்ள இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டுல. ஆமா பின்ன, மாப்பிள்ளை தேடும் போதே உங்க அம்மாவை என்ன பாடுபடுத்தினவ? வேலைக்கு வரும்போதுல குமுறி குமுறி அழுவா. களை வெட்ட கூட தெம்பில்லாம என் புள்ள என்ன பாடா படுத்தது, ஒரு மாப்பிளைய பார்த்துட்டு கட்டிட்டு போனாதான் என்ன, என் அடுத்த 2 பிள்ளைங்களை வேற காப்பாத்தணும்னு அப்படி அழுதுகிட்டு கிடப்பா உங்க அம்மா. அவளை போய் இப்படி கஷ்டப்படுத்துறியடி. அதான் கல்யாணம் கட்டிக்கிட்டு போயிட்டீல, அதோட எப்படியோ வாழ்க்கை இருக்குன்னு போக வேண்டியதானே. அதை விட்டுப்புட்டு மறுபடியும் எங்க ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டு உங்க ஆத்தாவை இப்படி கஷ்டப்படுத்தினா அவ எங்க தாண்டி போவா? நாங்கெல்லாம் எங்க பிள்ளைகளை நினைச்சு சந்தோஷப்படுறோம், ஆனா உங்க ஆத்தா மட்டும்தான் உன்னை நினைச்சு கதறிக்கிட்டே இருப்பா. அவளை கொடுமை பண்ணி வச்சிருக்கிற, அப்புறம் அவ என்னதான் பண்ணுவா? பெத்த ஆத்தாவே கதற விட்டவ தானே. வீட்டுல வாழ போன இடத்துல பின் எப்படி இருப்ப?
நான் எப்படியோ இருந்துட்டு போறேன். உங்க சொத்தை என் பேர்ல எழுதி தர போறீங்களா? இல்லல, உங்க வேலையை மட்டும் பாருங்க. அடியாத்தி, இவன் நடி இப்படி வம்புக்கு வரா? இவன் புருஷ சொத்தை கேட்டதுக்கே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுல நம்ம சொத்து வர வேணுமாம்ல? நமக்கு எதுக்கு வம்பு? வாடி, தண்ணிய தூக்கிட்டு கிளம்புவோம். அதானே, வா போலாம். இங்க பாருங்க, எனக்கு தண்ணி தூக்க வராது. தூக்கி விட்டு போங்க. என்னத்துக்கு தண்ணிய தூக்கி விட்டியல? அப்படியே சொத்தை எழுதி கொடுங்கன்னு கேக்குறதுக்கா? எங்கள்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் நெஞ்ச வயவாக்காதான், அதையும் ஓட்ட கொடுத்துட்டு நாங்க என்ன தெருவுல போய் பிச்சை எடுக்கிறதா? அடியே இருடி, நானும் வாரேன். இவகிட்ட என்ன தனியா விட்டுட்டு போறவ? என்னென்னோ பேசுறாங்க. நாக்குல நரம்பே இருக்காது போல. ச்சே. ஐயோ, இதுக்கு முன்னாடி நம்ம குடம் தூக்குனதே இல்லையே. இப்ப எப்படி நான் தூக்குவேன்? குடத்தை வேற தூக்க தெரியாது. இப்ப எப்படி நான் தூக்குவேன்? அம்மாவும் வேலைக்கு போயிருச்சு, தங்கச்சியும் வேலைக்கு போயிட்டா, தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். ஐயோ. ஹே, பாத்துமா. ஐயோ, இந்த குடம் வேற இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. வேதா, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறியா? இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்த. அங்க வந்து உன்னை நான் சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டேமா. மறுபடியும் இங்க வந்து கஷ்டப்படுறியே, இதெல்லாம் உனக்கு வேணுமா? என் கூட இப்பவே நம்ம வீட்டுக்கு வந்துரு வேதா. ஆனா காசு பணம் இந்த நினைப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் மட்டும் வேணும்னு நீ வந்தீனா கண்டிப்பா நான் ஏத்துக்குவேன் வேதா. என்னால சத்தியமா உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியல. என் வாயாலதான் உன்னை வெளியே போடின்னு சொன்னேன். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நீ வெளியே போய் 24 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள உன்னை நான் பார்த்து வந்துட்டேன் பாத்தியா? இதுதான் நான் உன் மேல வச்சிருக்க காதல் வேதா. என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல. அந்த ஒரு விஷயத்த தவிர. ஐயோ, வழுக்கிட்டு போகுது. இப்படி இருந்தா நான் எப்படி தூக்குவேன்? என் புருஷன் வீட்டுல தண்ணி தூக்குற வேலையே இல்ல. பைப்பை திறந்தாலே தண்ணி வரும். அப்படி இருந்துட்டு இப்ப இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என் கூட வந்துரு வேதா. உன்னை மகாராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன். நம்ம கிட்ட இருக்கிற காசு பணம் நம்மளுக்கு போதுமா? அளவுக்கு மேல ஆசைப்பட வேணாம் வேதா. எனக்கு எதுவுமே வேண்டாங்க, நீங்க மட்டும் போதும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. அப்படியே உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். உயிரை தொலைத்தேன், அது உன்னில் தானோ? இது நான் காணும் கனவோ நிஜமோ? மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே, மனமே மனமே. வேதா வேதா வேணாம் வேதா, என்ன பார்க்க கூடாது. பார்த்தா கண்டிப்பா கத்துவா. டே கிருஷ், என்னடா காஃபி கொடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க குடிக்காம? போங்கம்மா, நானே கடுப்புல இருக்கேன். இப்ப இந்த காஃபி ரொம்ப முக்கியமா? கிருஷ், என்னப்பாச்சு? ஏன்டா இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆவற? மா, சின்ன வயசுல இந்த ஊர்ல நம்ம இருந்தோம். அப்புறம் அப்பாக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு வேற ஊருக்கு போயிட்டோம். ஆனா நீங்க இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு இங்க வந்து அட்டென்ட் பண்ண வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிங்க. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி இவ்ளோ அழகா இருப்பானே எனக்கு தெரியும். சின்ன வயசுல நிம்மதி கூட விளையாண்டது, அவளை எப்போதுமே பாதுகாப்பா நான் பாத்துக்கிட்டது, பத்திரமா ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது கூப்பிடுறதுன்னு எல்லாமே நான் பண்ணிருக்கேம்மா. ஆனா எனக்கு அப்ப தெரியல இதெல்லாம் ஒரு வகையான காதல்னு. ஆனா இப்ப அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்குள்ள நிம்மதி மேல தனி கோட்டையை கட்டி வச்சு அவளுக்காக ஆசையா இருந்துட்டு இருந்திருக்கேம்மா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் இங்க வந்ததோட நோக்கம் என்னம்மா? நிம்மதியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறது தானே. ஆனா அது 1% கூட நடக்க மாட்டேங்குதுமா. எனக்கு நிம்மதி கிடைக்காமயே போயிருவாளோன்னு பயமா இருக்குமா. டேய், ஏன்டா இப்படி பேசுற? இங்க பாருடா கிருஷ், சின்ன வயசுலயே உனக்கும் நிம்மதிக்கும் தான் கல்யாணம்னு நானும் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பா அத சுடர் மறந்திருக்கவே மாட்டாடா. நான் அப்பவே சுடர் கிட்ட போய் பேசுறேன் தான் சொன்னேன். நீதான் இல்லல்ல, நான் நிம்மதி கிட்ட தனியா பார்த்து பேசி அவளை லவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் இப்ப நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டா நான் என்னடா பண்ண முடியும்? இங்க பாரா, இப்பவும் நான் அதை தான் சொல்றேன். சுடர் கிட்ட நான் பேசுறேன்டா, பொண்ணு கேப்போம். கண்டிப்பா சுடர் நமக்கு நான் தருவா. அப்புறம் என்ன, கல்யாணம் தான். என்ன கிருஷ், என்ன சொல்ற? அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சுடரமா ஒத்துக்குவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நிம்மதி மனசுல நான் இடம் பிடிக்கணுமா? ஆமாண்டா,
அதை தானே நீ பண்ணணும். உன் மனசுல நிம்மதி மேல காதல் இருக்குன்னு நிம்மதிக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அட ஆமால. முதல்ல உன் காதல நிம்மதி கிட்ட சொல்லு. அவ என்ன சொல்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா வீட்ல போய் பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரியா? ம் சரிம்மா. இது கூட வாடா நான் பெத்தவளா உனக்கு சொல்லி தரணும். இது கூட தெரியாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. காஃபியை கூட சூடு பண்ணி தரேன். ம் சரிம்மா. நான் ஏன் இந்த விஷயத்த யோசிக்காமே விட்டுட்டேன். அம்மா சொன்னது சரிதான். நானும் நிம்மதியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் நான் வேற ஊருக்கு போயிட்டேன். இவ இங்கே இருந்தா. இப்ப அவளை பார்க்கும்போது கண்டிப்பா நான் அவளை ஃப்ரெண்டான நோக்கத்துல தானே பாக்குறேன்னு அவ நினைச்சிட்டு இருப்பா. ஆமா, நான் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல என்னோட காதல நிம்மதி கிட்ட சொல்லணும். கண்டிப்பா என்ன அவ ஏத்துப்பா. எனக்கு அது நல்லா தெரியும். நிம்மதி, உனக்கு சின்ன வயசுல என்னென்ன பிடிக்கும்ன்றது கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்றேன். நீ என்னோட காதலை ஏத்துக்குவேன்ற நம்பிக்கையில இந்த கிரிஷ் உன்கிட்ட வரேன். அடடடடடடா, எல்லாம் லட்டு மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்து இறங்கி இருக்குங்களே. மண்டைய பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் சாப்பாடு கொடுத்து இந்த ஃபாரின்ல இருந்து வந்ததுகளை எல்லாம் இங்கேயே தங்க வச்சிரணும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, நம்மள தான் கூப்பிடுது அந்த பிள்ளை. மீ மீ மீ, எக்ஸ்கியூஸ் மீ. மே ஐ நோ வாட் இஸ் அவைலபிள் ஃபார் லஞ்ச்? லஞ்ச்? லஞ்சுக்கு என்னென்ன இருக்குன்னு கேக்குதோ? சும்மா சாம்பார் புளி குழம்புன்னு சொன்னா அதுக்கு பிடிக்காது. இதுக்கு ஏத்த மாதிரி நல்ல பிரம்மாண்டமா சொல்லணுமே. சொல்லுவோம் சொல்லுவோம். லஞ்ச் லஞ்ச் லஞ்சுக்கு பசலக்கீரை பீட்சா. வாவ், பீட்சா? யா யா யா, பீட்சா பீட்சா. அப்புறம் தென் பெனாயில். யூ நோ பெனாயில்? இன் தட் பீடா. Lovely. Peniel Pida. Wow, what a nice name. ஹை, வாவுட்டாப்ல. அப்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஹார்பிக் காஜு கத்லி. காஜு கட்லி? I think it will be very yummy. எஸ் எஸ் எஸ், யம்மி யம்மி. Then, anything else? மிளகாய் மோமோஸ். Really? Momos? Wow, I love momos. எல்லாம் பின்னாடி இருக்கிற பேரை தான் கேட்டீங்க, முன்னாடி இருக்க பேரை கேட்கல. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு எல்லா டிஷ்ஷஸையும் கொண்டு வாங்க. எனக்கு இப்பவே உங்க டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிடணும் போலவே இருக்குது. தோ எடுத்துட்டு வரேன். நாங்க எல்லாத்தையுமே பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவோம். பொறுமையா இருந்து சாப்பிட மாட்டீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொறுமையா இருந்துட்டு தான் போவீங்க. வேதாமா, வேதா எப்படி இருக்கா? அவ நல்லபடியா தானே இருக்கா? அம்மா, வேதா வீட்டை விட்டு வெளியே போய் முழுசா ஒரு நாள் ஆயிருச்சுமா. அவ எப்படி இருக்கான்னு தெரியல. ஆனா எங்களாலதான் அவ இல்லாம இருக்க முடியல. ஒரு வாரமா பிள்ளைய அங்கிட்ட இங்கிட்ட ஓடி ஆடி பார்த்துட்டு இப்ப அவ இல்லாத இடத்த பார்க்க முடியலம்மா. அதாம்மா மனசு கேட்காம போன் போட்டேன். ஏம்மா, வேதா மேலதான் எல்லா தப்பும். ஆனா அப்ப கூட அவ எப்படி இருக்கான்னு கேட்டு நீங்க போன் போட்டிருக்கீல. இப்படியெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து தருதலையாட்ட உட்காந்துருக்காமா அவ. நான் என்னத்த சொல்றதுன்னே எனக்கு புரியலம்மா. புருஷன் கூட குடும்பத்தை கூட நல்லபடியா வாழுவான்னு நினைச்சுதாம்மா கல்யாணம் கட்டி கொடுத்தேன். ஆனா இப்படி போன ஒரு வாரத்திலேயே உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு புருஷன் கூட சண்டை போட்டுட்டு இங்க வந்து உட்காருவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலம்மா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ வேதாம்மா, எதுக்கு நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வேதா மேலயும் தப்பு சொல்ல முடியாதும்மா. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை, என்ன கொஞ்சம் பக்குவம் வரல, அவ்வளவுதான். மத்தபடி போக போக சரியாயிடுமா. எனக்கு என் புள்ள அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணுமா. புள்ள சரியா சாப்பிட கூட இல்லம்மா. முகத்தை பார்த்தாலே தெரியுது சரியா தூங்க கூட இல்லைன்னு. என் புள்ள இப்ப கூட வெளியேதாமா போயிருக்கான். ஆனா புள்ள முகம் வாடி போயிருக்கு. எனக்கு இப்படி என் பிள்ளைய பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதை இப்படியே விட்டோம்னா 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில தான் இருப்பாங்க. எப்படியாவது வேதாவையும் என் பிள்ளையும் சேர்த்து வைக்கணுமா. ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான். அதனாலதான் அவ ஊடு தேடி வந்தப்ப கூட நான் அவளை தயவு செஞ்சு ஊட்ட விட்டு போயிருந்தாமா சொன்னேன். அவ இங்கே இருந்துட்டானா சரிப்பட்டு வராதுமா. எதையாவது ஒண்ணு பண்ணி நான் அங்க அனுப்பி விட்டுறேம்மா. ஆனா அவளால ஒரு இடத்துல கூட கஷ்டப்பட்டெல்லாம் இருக்கவே முடியாதுமா. அவ அப்படியே வளர்ந்துட்டா. மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. கூடிய சீக்கிரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா. நான் சரி பண்றேம்மா. சரிங்கம்மா, உங்களதான் மழை போல நம்பி இருக்கேன். என் பிள்ளை அவன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். எப்படியாவது சீக்கிரமா வேதாவை இங்க அனுப்பி வச்சிருக்கம்மா.
சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். வேதா, இந்த வீட்டுக்கு நீ சீக்கிரம் திரும்பி வரணும் கண்ணு. என் பிள்ளையாவே இல்லம்மா. தயவு செஞ்சு சீக்கிரம் வாமா. அட, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. என்ன கன்றாவியான சத்தம் இது? என்னவா இருக்கும்? ஒருவேளை என் சாப்பாட பாராட்டி அவங்க பாஷையில எல்லார்கிட்டயும் போன் போட்டு சொல்லிட்டு இருக்காங்களோ? இருக்கும். ஆமா தானே மக்களே, அதுதானே. ஏன்னா நம்ம கொடுத்த மெனு அப்படி. சரி, அவங்க கிடக்குறாங்க, நம்ம வீடியோக்கு வருவோம். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு? வேதா பயங்கரமா திட்டு வாங்கினா, ரொம்பவும் கஷ்டப்படுறா. ஆனா முத்துமொழிய பாத்தீங்களா? அவர் பொண்டாட்டி மேல அவருக்கு எவ்வளவு பாசம்ல. ச்சே, இந்த மாதிரி எல்லாம் புருஷன் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது? இப்படிப்பட்ட புருஷனுக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி. இதுவே பொண்டாட்டி நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சா புருஷங்காரன் கெட்டவனா அமையறான். எல்லாம் நம்ம தலையில எழுதி இருக்கிறது தான். அப்புறம் இந்த கிறிஷும் அவங்க அம்மாவும் சேர்ந்து பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்குமான்றது அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோவை பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் என்னோட சமையல் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேலும் நம்மளோட வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.